அது என்ன கிறகமோ தெரியல, மாசத்துல ஒரு நாள் டாம் போட்ட மாதிரி என்னைக்காவது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த மாசம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு இப்படி இருக்குங்க. எப்பவும் ஒரு நாள் தான் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாசம் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாவே அவ்வளோ கஷ்டமா இருக்க மாதிரியே இருந்துச்சுங்க. என்னதான் நமக்கு கஷ்டம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா இடியாப்பத்தை புளிஞ்சு கையில கொடுத்த மாதிரியே இருக்குங்க. என்னன்னு யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. இதுக்கு மேல சரி வராது, நம்ம ஆயுதத்தை கையில எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வீடு எல்லாமே தொடச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு மதிய சாப்பாடு வந்து தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வத்தல் மட்டும் பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு இப்போ ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று வந்து தேய்பிரை சஷ்டி முருகன் கோவிலுக்கு வந்து கரட்டுமேடு போவோம், அங்கே தான் போகலான்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு. முருகன் கோவிலுக்கு கூட அடிக்கடி போக முடியுதுங்க, பட் சிவன் கோவிலுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. லாஸ்ட்டாக வந்து தம்பி பர்த்டே அப்போ தான் நாங்கள் அழைச்சிட்டு போயிருந்தோம் காலகாலேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு. என் பிள்ளையோட பக்திக்கு அளவே கிடையாதுங்க. எவ்வளோ சூப்பராக சாமி கும்பிட்றான் பாருங்க. கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவன் தொட்டு தலையில் வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்குமே தலையில் வச்சுட்டு எனக்குமே தலையில் கொண்டுட்டு வந்து வச்சாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. என் பிள்ளை பண்ணுறது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவன் வந்து சிவன் கோயிலை வந்து சிவாயம் கோயில் அப்படிம்பான். உள்ளே நுழைஞ்சதுலேருந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிறது வந்து அவனுக்கு நமச்சிவாயங்கிறது வராது. ஓம் சிவாயன்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சமாவது பிரசாதம் கிடச்சிடும். அதே மாதிரி இன்றைக்கி கிடைச்சது வந்து புளி சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் ஜிலேபி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வர்ற வழியில் காய், அதுக்கப்புறம் பழம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது, எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.